ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். இந்தியாவோட புனித ஸ்தலமான ராமேஸ்வரத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா சில முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாப்புல இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய பார்த்திங்கன்னா புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. பல இடத்துல ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கோவிலில் போயிட்டு ஃப்ரீ தர்ஷன்லேயே பார்த்திங்கனாக்கா 2 க்யூவில் ஒரு க்யூவில் போய் நின்றீங்க அப்படின்னாக்கா 3 மணி நேரம் கழித்து தான் சாமி பார்க்குறாப்புல இருக்குது. இன்னொரு க்யூவில் போய் நின்றீங்கனாக்கா ஒரு அரை மணி நேரத்துலேயே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் தான். ஆனால் நம்ம தெரியாமல் போயிட்டு சில இடத்துல நின்றுட்டு மாட்டிக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அனுபவப்பட்டு வந்ததுனால உங்களுக்கு எந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலுமே நம்ம ராமேஸ்வரம் பார்ட் 1லேயே உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம பார்ட் 3 பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் சுருக்கமாக அந்த கோவிலில் போயிட்டு ஈஸியாக வந்து சாமி தர்ஷனம் எப்படி பார்க்குறது, நமக்கு புனித நீராடு 22 கிணத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா புனித நீராடுறது எப்படி, நம்ம யார் மூலயமா போகணும் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம போயிட்டு நீராடிட்டு வந்துடலாம். நம்ம கமிஷன் கொடுத்து போனோமா இல்லை நம்ம வந்துட்டு 25 ரூபா கட்டி லைனில் போகலாமா அப்படின்ற எல்லா தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்ட் 1லேயே நான் உங்களுக்கு விரிவாக கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்தை தாண்டி அரிச்சல் முனை பக்கம் அந்த கோதண்டராமர் கோவில், ரயில்வே ஸ்டேஷன், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பார்த்தோம். அந்த எந்தெந்த இடங்கள் மூடி இருக்குது அப்படின்ற தகவலையும் பார்த்தோம். இப்போது பார்ட் 3ல் பார்த்திங்கனாக்கா ராமேஸ்வரம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 5 தலங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலில் அந்த தலங்கள்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்றாங்க. அங்கேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்தா இல்லையா அப்படின்ற முழு தகவலுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் வந்தது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ராமநாதன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டூரில் போகிறீங்களா 2 நாள் டூருக்கு போகிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் போகிறீங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்தையும் நம்மளால் சுற்றி பார்த்துட்டு வர முடியாது, ட்ரெயினை விட்டுடுவோம். இப்போ நீங்கள் 2 நாள் போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேயே பார்த்துடணும். 2வது நாளில் என்னென்ன தலங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2லேயே போட்டிருந்தேன். அதில் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 நாள் இல்லை நாங்கள் வந்துட்டு ஒரே நாள் தான் வந்திருக்கோம், எங்களுக்கு பார்த்திங்கன்னா அரிச்சல் முனைக்கெலாம் போக தேவையில்லை, நம்ம வேறு தலங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த ஒரே நாளில் இந்த தலங்களுக்கும் போயிட்டு வந்துடலாம். ஆனால் இது நம்ம ரொம்ப சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையுமே முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாக எழுந்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற இந்த 5 இடத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடம், போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். நம்ம முன்ன பின்ன போகிறப்பல இருந்ததுனாக்கா ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 நாள் டூர் அப்படின்னா இதெல்லாம் முதல் நாள் வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒரே நாள் டூர் வரேன்னா நான் சொல்கிறப்பல நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் ட்ரெயினை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாப்புல இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 2 நாள் டூர் போயிருந்தோம். இது வந்து 2வது நாள் டூர். இது நாங்கள் பண்ண முதல் தப்பு. ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் போனதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் முதல்ல சொல்கிறேன். இது நாங்கள் 2வது நாள் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போனோம். எங்களுக்கு டைமே பத்தலை. முதல் நாள் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்த வந்து மாற்றி சுற்றி பார்த்ததுனால 3 மணி போலேயே நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிற இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா வெயிலும் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்றதுனால வெயில் தெரியாது. நீங்கள் அரிச்சல் முனை, ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் கோதண்டராமர் கோவில், அந்த ஆஞ்சநேயர் கோயில், ராமர் பாதம், இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொட்டல் வெயில் காடு அப்படியே ரொம்ப நெளிஞ்சு போகிறாப்புல இருக்குது. அதனால தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு நாள் முழுக்க நமக்கு போகிறதே தெரியாது. அதே மாதிரி வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் குடை எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சரியான வெயில், மற்ற இடத்துல இருக்கிறத விட அந்த இடத்துல ரொம்ப அதிக வெயிலாக இருக்குது. அதனால் நீங்கள் கோடை விடுமுறையில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் குடை எடுத்துகிட்டு போங்க. தண்ணி பாட்டில் 2 பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது, டீஹைட்ரேட் ஆகுது. சரி, இப்போ நம்ம எந்தெந்த இடத்த ஈஸியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். காலையிலேயே நீங்கள் விடிய காலையிலேயே எழுந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி தீர்த்தத்தில் போயிட்டு நீராடிட்டு நீங்கள் போய் 22 கிணத்துலையும் குளிச்சுட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் 7 மணிக்குள்ளே முடிச்சிட்றாப்புல பார்த்துக்கணும். 22 கிணறுல நீராடிட்டு சாமியை வந்துட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். அந்த தண்ணியில் நீராடுறது தான் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுவாமி பார்க்குறது வந்து 2வது பட்சம் தான். இப்போ நீங்கள் அந்த தண்ணியில் நீராடினதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு தேவிப்பட்டினம் போயிடுங்க. நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போல தான் இருக்கும். அங்கே விடிய காலையிலேயே போனீங்க அப்படின்னாக்கா அந்த நவகிரக கோவில் இருக்குது.
ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த நவகிரக கோவிலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராமாயண காலத்தோட தொடர்புடைய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமர் பார்த்திங்கன்னா ராவணனை இலங்கையில் போய் வதம் செய்ய போர் புரிய போகும்பொழுது பார்த்திங்கனாக்கா அவர் போகிற அந்த கடல் பயணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பூஜை செஞ்சுட்டு இந்த நவகிரகங்களை கடலுக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா 9 கற்களை வந்து கொண்டு நவகிரகமாக பாவித்து அவர் பூஜை செஞ்சுட்டு போனார். அதை தான் இப்போ நவபாஷண கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க புகழ் பெற்றதாக இருக்குது. அந்த அந்த நவபாஷண நவகிரகங்கள் பார்த்திங்கனாக்கா கடலுக்கு அடியில் இருக்கும். அது வந்து காலையில் தான் நமக்கு தெரியும். வெயில் ஏற ஏற பார்த்திங்கனாக்கா அது தண்ணியில் மூழ்கிடும். அதனால் நம்ம காலையிலேயே போயிட்டு இந்த தேவிப்பட்டினத்தில் நவகிரக பூஜைகள் அந்த எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் வழியாக தான் வருவோம். அந்த பாம்பன் பிரிட்ஜை அங்கேயே காலையிலேயே நின்று நீங்கள் ரயில்வே பாலம் ஆகட்டும் பாம்பன் பிரிட்ஜ் ஆகட்டும் ரெண்டுத்தையுமே நின்று ரசித்து பார்த்துட்டு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு நேராக நீங்கள் குருசடை ஐலாண்டு வந்துடுங்க. குருசடை ஐலாண்டு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அப்துல் கலாமோட சமாதி இருக்குது. அப்துல் கலாம் சமாதி பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபோனெல்லாம் வச்சுட்டு போயிடுங்க. ஃபோன் அலோடு கிடையாது. அப்புறம் ஃபோனுக்கு ஒருத்தர் வெளியிலே காவல் இருக்கிறப்பல ஆகிடும். அப்படி தான் எங்களுக்கு ஆச்சு. நாங்கள் எல்லாரோட ஃபோனும் ஒருத்தர் வாங்கி வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா வெளியிலேயே போலீஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்குமே அலோடு கிடையாது. அதுக்குள்ளே உங்களுக்கு கைடு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பற்றியுமே அவங்க விரிவாக சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஒரு ஸ்டாச்சு அப்துல் கலாமோட ஸ்டாச்சு பாருங்கள். ரொம்ப அப்படியே ரியலாக இருக்கும். மெழுகு பொம்மை. அந்த மெழுகு பொம்மை உருகிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் அங்கே ஏசி ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு கதவெல்லாம் திறந்து விட மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துக்குமே கைடு இருப்பாங்க. ராக்கெட் லான்ச் பண்ணும்பொழுது பார்த்திங்கனாக்கா அணு ஆயுத சோதனை அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா அவர் கூட யார் யார் இருந்தாங்க, அவர் எங்கெங்கே அணு ஆயுத சோதனைகள் நடத்துனாங்க அப்படின்ற எல்லா விரிவாக்கமும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நான் அதை போய் தெளிவாக கேட்கல. ஏன்னா அவங்க என் கூட வந்தவங்க எல்லாரும் உள்ளே போகும்போது அவங்களோட எல்லா ஃபோனையும் என்கிட்ட தான் கொடுத்து வச்சுட்டு போனாங்க. அந்த ஃபோனை எல்லாத்தையும் நான் வெளியில் காவல் காத்துட்டு இருந்தேன். அவங்க போய் நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஏன்னா ஆட்டோவுக்கு டைம் ஆகிடுச்சு. 2வது நாள் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களாக்கா. 2வது நாள் ட்ரெயினுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்தில் சடனாக போயிட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலேயே தயார் பண்ண மிசைல்லாம் என்ன, நம்ம நாடும் ரஷ்யாவும் சேர்ந்து என்னென்ன மிசைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கைடே நமக்கு சொல்லிட்டு வராங்க. நான் கொஞ்சம் காதில் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டு வாங்க. ஒரு 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளே நல்லா ஏசி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சுற்றி இருக்கிற அந்த பூங்காவெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நேராக குருசடை ஐலாண்ட் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குருசடை ஐலாண்ட் போனீங்க அப்படின்னாக்கா டிக்கெட் வந்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உங்கள் முன்னாடியே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் உங்களை அனுப்புவாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் எங்கன்னா சுற்றி பார்க்குறதா இருந்தால் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, உங்கள் பேட்சோட டைம் வந்தவொடனே நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஸ்தலம் இருக்குது. அந்த குருசடை ஐலாண்டு ஒட்னாப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா விவேகானந்தர் மெமோரியல் ஹவுஸ் இருக்குது. அந்த விவேகானந்தர் மெமோரியல் ஹவுஸுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் தான். அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அவர் பார்த்திங்கனாக்கா அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிட்டு இலங்கையிலேருந்து கடல் மூலயமா பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு முதல்ல வந்து பாதம் வச்ச இடம். அதனால் அவர் ஞாபகமாக பார்த்திங்கனாக்கா அப்போ ராம்நாத ஆண்ட ஒரு ராஜா அந்த ஸ்டாச்சுவை பார்த்திங்கனாக்கா விவேகானந்தர் ஞாபகமாக பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபத்தை நீங்கள் கொஞ்ச நாள் சுற்றி பார்க்கலாம். அந்த மண்டபத்துக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா அந்த குருசடை ஐலாண்டு சம்மந்தப்பட்ட அந்த தீவுகளில் என்னென்ன வந்து உயிரினங்கள் இருக்குது, என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் போல் எங்களுக்கு வெயிட் பண்ணாப்பலாச்சு. நீங்கள் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கடலோட வியூ தெரியும். அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த போட் வர நேரத்துக்கு நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து குருசடை ஐலாண்டுக்கு போயிடலாம். குருசடை ஐலாண்ட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த ட்ராவல் 5 நிமிஷம் தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இறக்கி விட்ட இடத்துலையே தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணியில் நமக்கு குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கடல் பாதை அப்படின்றதுனால தண்ணி வந்து 20 அடி ஆழத்துக்கு இருக்கும். அதனால் அங்கே குளிக்க அலோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கைடு நமக்கு சொல்லிடுவாங்க. அதை தாண்டி நம்ம அந்த சுற்றி பார்க்குற இடம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா அந்த பழைய போன மீன்கள்லாம் வச்சுருப்பாங்களா அது, அதனோட மீன்களோட எலும்புக்கூடு, அது மட்டும் இல்லாமல் அரிய வகை நத்தைகள், சிப்பிகள் இது எல்லாத்தையும் பார்வைக்கு வச்சுருப்பாங்க.
அதை தாண்டி போனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அவங்க பயன்படுத்தின கிணறுகள் இருக்குது. அப்படியே கொஞ்சம் வழியிலேயே அந்த சுற்றுன்னு பார்க்குற இடம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விரிவாக தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக போயிடும். நான் சும்மா அப்படியே ஓரலாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நம்ம இந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல போய் குளிக்கலாம். அங்கே குளிக்கிறதுலேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த வீடியோவை நான் வந்துட்டு குருசடி ஐலாண்டு சுற்றி பார்க்கும்போது என்னென்ன விஷயம் இருக்குன்றதில் போடுறேன். நீங்கள் போய் அதில் குளிக்கிறதுனா குளிக்கலாம். ஆனால் குளிக்கிறதுல பிரச்சனைகளும் இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் நிறைய இருக்குது. அங்கே குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. அது என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு குருசடி ஐலாண்டில் 1 ஹவர் தான் உங்களுக்கு டைமு. அந்த 1 ஹவர் முடிச்சிட்டதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வந்து மறுபடியும் போட்டில் ரிட்டன் வந்து நம்ம அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம சாப்பிட போயிடணும். காலைல டிஃபன் சாப்பிட்றதுக்கான டைம் வந்துடும். சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக போயிட்டு சாமி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சாமி பார்க்குறப்போ கொஞ்சம் இடம் இருக்கும், காலியாக இருக்கும். கொஞ்சம் இடம் காலியாகவே இருக்கும். எல்லோரும் சாமி பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த டைமில். ஒரு 11-12 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாமி பார்க்குற இடம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாமி பார்த்துட்டு மறுபடியும் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ராமர் பாதம் பார்க்கலாம். ராமர் பாதத்தில் ஒரு சரௌண்டிங் இருக்குது. ராமர் பாதம், கோதண்ட ராமர் கோயில் பார்த்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் அரிச்சல் முனைக்கு போகாதீங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் பார்ட் 2லேயே சொல்லிட்டேன். நீங்கள் அந்த பாதம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அப்புறம் நிறைய தீர்த்தங்கள் பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு பார்ட் 1லேயே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி சொன்னால் வீடியோ தான் லென்த்தாக போகும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 மணி 5:30 போல் ஆகிடும். நீங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு 6 மணி ட்ரெயின்னாக்கா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களோட பேக் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்த முறை நம்ம ஷாப்பிங் எங்கெல்லாம் பண்ணலாம், இப்போ அந்த குருசடை ஐலாண்டில் என்னென்ன விஷயங்கள் ஒர்த்து இல்லை, அந்த பணம் வேஸ்ட்டாக இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் வந்தது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.